Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நமக்கு யூஸ் ஆகுற கொஞ்சம் क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏன் கேக்குற? இல்ல என்னது நம்ம சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணல. பேச்சு வாக்குல நம்ம தமிழ்ல சொல்லும்போது எப்படி ஏன் கேக்குற? அதே போல ஏன் சாப்பிடல, ஏன் கோவப்படுற, ஏன் கோவப்பட்ட, ஏன் படிக்கல, ஏன் அப்படி சொல்ற, ஏன் அப்படி சொன்ன, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. அப்போ இப்படி நம்ம கேட்டாலும் இங்கிலீஷ்ல நம்ம அதுக்கான சப்ஜெக்டும் அதுக்கான ஆக்சிலரி வெர்பும் ஆட் பண்ணி நம்ம பேசுவோம். சரி, அப்ப பாருங்க, ஏன் கேக்குற நம்ம எப்படி கேட்போம்? ஏன் கேக்குற, நீ ஏன் கேக்குற, நீ ஏன் என்கிட்ட கேக்குற, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. அப்போ ஏன் கேக்குறேன்னு கேட்கும்போது எப்படி கேக்குறது? ஏன் இந்த WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? ஏன், why. இப்போ ஏன் கேக்குற இந்த மாதிரி கேட்கும்போது இத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்கலாம். சரியா? சிம்பிள் பிரசன்ஸ் படி இந்த क्वेश्चனை கேட்கலாம். அப்போ why போட்டாச்சு. அதுக்கு அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்கும்போது do இல்லனா does. இங்க சப்ஜெக்ட்டா நம்ம என்ன எடுப்போம்? நீ ஏன் கேக்குற அதுதான் வரும். நம்ம இப்படி சாதாரணமா கேட்கும்போது ஏன் கேக்குறேன்னு சொன்னாலே அல்ல சப்ஜெக்ட் என்ன? நீ, நீனா யூ, யூ வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? இந்த verb. ஏன் கேக்குற verb தான் நம்ம கொடுத்திருக்கோம். கேட்கக்கூடிய செயல். கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. அப்போ ஏன் கேக்குற அப்படின்னா why do you ask? Why do you ask? First WH, அதுக்கு அடுத்து என்னன்னா அதுக்கான ஆக்சிலரி வெர்ப். சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம இத கேக்குறோம்னா அதுக்கு do இல்லனா does வரும். சோ அது சப்ஜெக்ட் பொறுத்து. சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க do தான் போடுவோம். அந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து தான் சப்ஜெக்ட் வரும், அடுத்து வெர்ப் வரும். சரியா? அப்போ why do you ask அப்படினா ஏன் கேக்குற. ஓகே. அடுத்து ஏன் சாப்பிடல நம்ம கேட்போம்ல, ஏன் சாப்பிடல, இது எப்படி கேக்குறது? அந்த மாதிரி கேட்கும்போது சப்ஜெக்ட் என்ன? நீ, யூ தான் வரும். சரியா? ஏன் சாப்பிடல, அவன் ஏன் சாப்பிடலன்னு கேட்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? ஹீ வரும். ஓகே, அவன் ஒரு அவனை மென்ஷன் பண்ணும்போது இது நீ ஏன் சாப்பிடல, ஏன் சாப்பிடல, இந்த மாதிரி கேட்கிறது. அப்போ எப்படி ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா? why. அடுத்து என்னன்னா இங்க பாருங்க, ஏன் சாப்பிடல, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நாம கேக்குறோம். இன்னொன்னு என்னன்னா நெகட்டிவ், ஏன் சாப்பிடவில்லை, நெகட்டிவ்ல கேக்குறோம். அப்ப என்னது? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம், அதுவும் நெகட்டிவ்னா என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல क्वेश्चन கேட்கணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்னா எப்படி கேக்குறது? ஃபர்ஸ்ட் எப்பவுமே அந்த WH வந்துனா அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்து இங்க சிம்பிள் பிரசன்ட்க்கு do போட்டோமா, இங்க என்ன வரணும்னா didn't. இது சிம்பிள் பாஸ்ட்க்கு எப்பவுமே did. பாசிட்டிவா क्वेश्चन கேட்கும்போது did வரும், நெகட்டிவா क्वेश्चन கேட்கும்போது didn't. சரியா? didn't போடணும். போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் you தான் வரும். அடுத்து என்ன? சாப்பிடல, verb, சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. இங்க didn't வந்திருக்கனால verb present formல இருக்கும். ஓகே. அப்போ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? why didn't you eat? why didn't you eat? ஓகே. அடுத்து ஏன் கோவப்படுற நம்ம கேட்போம்ல, ஏன் கோவப்படுற அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? இந்த கோவப்படுறது என்னது? நம்மளுடைய தன்னுடைய நிலை. ஓகே, தன்னுடைய நிலையை பற்றி நம்ம क्वेश्चन கேட்டாலும் சரி, இல்ல நம்ம சாதாரணமா சொல்லும்போது அங்க be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்ப இது எப்படி பாருங்க, ஏன், ஏன்னா WH क्वेश्चन why. அடுத்து என்ன வரணும்? இங்க நம்ம சிம்பிள் பிரசன்ட்க்கு do, சிம்பிள் பாஸ்ட்க்கு didn't, நெகட்டிவ்க்கு didn't, பாசிட்டிவ்க்கு did. இங்க என்னன்னா நம்ம இப்போ தன்னுடைய நிலையை பற்றி கேட்கும்போது ஏன் கோவப்படுற, ஏன் சந்தோஷமா இருக்க, இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது ஏன் கவலையா இருக்க, இந்த மாதிரி கேட்கும்போது இது தன்னுடைய நிலையை பற்றி கேட்கிறது. அப்படி கேட்கும்போது be verb யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அப்போ क्वेश्चना கேட்கும்போது இந்த ஒய்க்கு அடுத்து அந்த be verb தான் வரும். இப்போ ஏன் கோவப்படுறேன்னா பிரசன்ட்ல கேக்குறது. அப்போ பிரசன்ட்க்கு என்னன்னா am, is, are, இந்த மூணுல ஒன்னு. அதுல இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? you வந்திருக்கு. அதனால இங்க are தான் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே அப்ப ஆர் போட்டுட்டு அடுத்து என்னது சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து என்ன வரணும் கோவப்படுறது கோவப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஆங்கிரி ஓகே அப்போ ஏன் கோவப்படுற அப்படின்னா why are you angry why are you angry ஓகே அடுத்து ஏன் கோவப்பட்ட நீ வந்து ஏற்கனவே கோவப்பட்டாச்சு அப்போ ஆல்ரெடி நடந்ததை பற்றி நம்ம கேக்குறோம் ஏன் கோவப்பட்ட அப்படின்னு இது எப்படி கேக்குறது பாருங்க ஏன் why அடுத்து இங்க என்ன வரணும் நம்ம வந்து இப்போ பிரசன்ட்க்கு ஆர் போட்டாச்சு அப்போ பாஸ்ட் ஏன் கோவப்பட்ட பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம் அப்போ என்னது வாஸ் இல்லனா வேர் வரும் பி verb வாஸ் இல்லனா வேர் இங்க என்னன்னா சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க வேர் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே வேர் யூ அடுத்து என்ன angry ஓகே அப்போ ஏன் கோவப்பட்ட அப்படின்னா why were you angry why were you angry ஓகே அடுத்து ஏன் படிக்கல நம்ம கேட்போம்ல ஏன் படிக்கல அப்படின்னு இது எப்படி கேக்குறது படிக்கல நெகட்டிவ் நெகட்டிவ் ஒண்ணு இன்னொன்னு என்னது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம் ஓகே அப்ப என்ன பாஸ்ட் பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அதுவும் நெகட்டிவ் அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா எப்படி கேக்குறது ஃபர்ஸ்ட் ஏன் why போடணும் அதுக்கு அடுத்து என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்னா didn't வரும் தானே didn't போடணும் அதுக்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் you அடுத்து verb படிக்கல படிக்கக்கூடிய செயல் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஸ்டடி ஓகே அப்போ ஏன் படிக்கல அப்படின்னா why didn't you study why didn't you study ஓகே அடுத்து ஏன் அப்படி சொல்ற நம்ம கேட்போம்ல ஏன் அப்படி சொல்ற நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு அப்போ இது என்னது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்டா போதும் சரியா நீ ஏன் அப்படி சொல்ற ஏன் அப்படி சொல்ற ஓகே அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்ற இது என்னது பிரசன்ட் இப்போ கேக்குறது ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேக்குறது அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி கேக்குறது ஃபர்ஸ்ட் ஏன் அதுக்கு why போட்டாச்சு அடுத்து என்ன சிம்பிள் பிரசன்ட்க்கு do இல்லனா does வரும் சப்ஜெக்ட் you வந்திருக்கனால நம்ம இங்க do போடுவோம் சரியா அடுத்து என்ன ஏன் அப்படி சொல்ற சொல்லக்கூடிய செயல் சொல்றதுக்கு say அடுத்து என்ன அப்படி இங்க do வந்திருக்கனால நம்ம அப்படி அப்படினா like that தான அப்ப நம்ம இங்க do யூஸ் பண்றனால இங்க like யூஸ் பண்ண வேண்டாம் that மட்டும் போட்டா போதும் சரியா like வராது அப்ப why do you say that அப்படினா ஏன் அப்படி சொல்ற why do you say that ஓகே அடுத்து ஏன் அப்படி சொன்ன நம்ம கேட்போம்ல ஏன் அப்படி சொன்ன பாஸ்ட் பத்தி கேக்குறோம் அப்ப எப்படி why போட்டாச்சு அடுத்து என்ன பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இதுவும் பாசிட்டிவ் क्वेश्चन அப்ப இங்க என்ன வரும் did வரும் நெகட்டிவ்க்கு தான் didn't வரும் பாசிட்டிவ்க்கு did அடுத்து என்ன சப்ஜெக்ட் you அதுக்கு அடுத்து சொன்ன சொல்லக்கூடிய செயல் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say இங்க did வந்திருக்கனால தான் இங்க verb வந்து be1 ஃபார்ம்ல இருக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல அடுத்து என்ன அப்படி அதுக்கு that போட்டா போதும் சரியா that do did இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து like கூட யூஸ் பண்ண வேண்டாம் that மட்டும் போட்டா போதும் அப்போ ஏன் அப்படி சொன்ன அப்படினா why did you say that why did you say that okay அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஏன் இத பத்தி பேசுற நம்ம கேட்போம்ல ஏன் இத பத்தி பேசுற அப்படின்னு சிம்பிள் பிரசன்ஸ் படியே கேட்கலாம் ஆனா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியும் கேட்கலாம் ரெண்டுல எது வேணாலும் கேட்கலாம் சரியா நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி கேக்குறேன் பாருங்க ஏன் இத பத்தி பேசுற அப்போ ஏன் why அடுத்து என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி கேக்கும்போது do போட்டு சப்ஜெக்ட் you வரும் தானே அதுக்கு அடுத்து என்ன பேசுற verb பேசக்கூடிய செயல் பேசுறதுக்கு talk அதுக்கப்புறம் இதை பற்றி அந்த பற்றி அதுக்கு about இதையும் சொல்லும்போது this அப்போ ஏன் இத பத்தி பேசுற அப்படினா why do you talk about this why do you talk about this இது present continuous tense படி நீங்க கேக்குறீங்கன்னா ஏன் இத பத்தி பேசிட்டே இருக்க அப்படினு கேட்போம்ல இது present continuous tense படி கேட்கணும்னா why are you வரும் okay why are you talking about this why are you talking about this okay அடுத்து
ஏதாவது ஒண்ணு எடுத்திருப்போம். அப்ப நம்ம கேட்போம் ஏன் எடுத்த அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? ஏன் why எடுத்த பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கேக்குறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேக்குறது. அப்போ என்ன வரணும்? டிட் வரும் தானே. டிட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டேக். அது அப்படியே இருக்கணும். அடுத்து கூட வந்து இட்டு போட்டா நல்லா இருக்கும். சரியா? ஏன் அதை எடுத்த ஏதாவது ஒன்ன மென்ஷன் பண்ணி நம்ம கேக்குறது. அப்போ ஏன் எடுத்த அப்படின்னா why did you take it? Why did you take it? ஓகே. அடுத்து ஏன் கொண்டு வந்த ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். அப்ப நம்ம கேட்போம்ல ஏன் அதை கொண்டு வந்த அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? ஏன் கொண்டு வந்த அப்படின்னா பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கேக்குறோம். அப்ப ஏன் why அப்போ முடிஞ்சு போன விஷயம். அப்ப did வரும். அடுத்து சப்ஜெக்ட் யூ. அதுக்கு அடுத்து என்னது? verb கொண்டு வரது. கொண்டு வரதுக்கு bring. அடுத்து ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்திருப்போம்ல அதுக்கு இட்டு கூட போட்டுக்கலாம். சரி. அப்போ ஏன் கொண்டு வந்த அப்படின்னா why did you bring it? Why did you bring it? ஓகே. அடுத்து ஏன் கொண்டு வரல ஏதாவது ஒண்ணு நம்ம கொண்டு வரல அப்படின்னு சொல்லல. ஏன் கொண்டு வரல? அப்போ பாஸ்ட்ல என்னது? நெகட்டிவா பேசுறது. அப்ப எப்படி கேக்குறது? why பாஸ்ட்ல நெகட்டிவ் கொண்டு வரல அப்படின்னு. அப்போ didn't தானே. didn't போட்டுட்டு சப்ஜெக்ட் யூ போடணும். அடுத்து என்னது? கொண்டு வரல கொண்டு வரக்கூடிய செயல் bring. அடுத்து இட்டு கூட சேர்த்துடலாம். அப்போ ஏன் கொண்டு வரல அப்படின்னா why didn't you bring it? Why didn't you bring it? ஏன் கொண்டு வந்த அப்படின்னா why did you bring it? ஓகே. didn't டிஃபரண்ட் புரியுதுல? அடுத்து ஏன் இப்படி இருக்க நம்ம கேட்போம்ல ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. இதை எப்படி கேக்குறது? ஏன் இப்படி இருக்க அப்படின்னா அவங்களுடைய நிலையை பற்றி நம்ம கேக்குறோம். ஓகே. இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணல ஏன் இப்படியே இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் தானே. அப்போ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுடைய நிலையை பற்றி கேக்குறோம். அப்போ பி verb தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் என்னது? இப்படி இருக்க பிரசன்ட்ல நம்ம கேக்குறது. அப்ப எப்படி கேக்குறது? ஏன் why போட்டாச்சு. அடுத்து என்னது? பிரசன்ட்ல கேட்கும் போது அங்க என்னது? ஆர் யூஸ் பண்ணுவோம் தானே. ஆர் போட்டு அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்ன? இப்படி இருக்க இப்படி like this. ஓகே. like this இப்படி. அப்போ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா why are you like this? Why are you like this? ஓகே. ஆர் எதுக்கு சேர்த்திருக்கோம்? தன்னுடைய நிலையை பற்றி நம்ம கேட்கும் போது பிரசன்ட்னா am is are மூணுல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால தான் இங்க ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்போ why are you like this அப்படின்னா ஏன் இப்படி இருக்க. அடுத்து ஏன் தனியா இருக்க நம்ம கேட்போம்ல ஏன் தனியா இருக்க அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? வந்து தனியா இருக்க தன்னுடைய நிலை பற்றி நம்ம கேக்குறதா. ஓகே. அந்த இருக்க இருந்த இந்த மாதிரி வரும்போது அங்க என்னது? பி verb சேர்த்து நம்ம பேசும். அப்ப என்ன? why போட்டாச்சு. ஏன் தனியா இருக்க அப்படின்னு பிரசன்ட்ல தான் கேக்குறோம். சோ ஆர் அடுத்து சப்ஜெக்ட் யூ. அதுக்கப்புறம் என்னது? தனியா இருக்கிறது. தனியா alone. ஓகே. அப்போ ஏன் தனியா இருக்க அப்படின்னா why are you alone? Why are you alone? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஏன் மறந்த நம்ம கேட்போம்ல ஏன் மறந்த அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? மறந்த பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி கேட்கிறோம். சரியா? அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அதுவும் நெகட்டிவ்ல பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறோம். சரியா? ஏன் மறந்த. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏன் why போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? did வரும் தானே. did. அதுக்கு அடுத்து என்னது? சப்ஜெக்ட் யூ. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb மறந்த மறக்கக்கூடிய செயல். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. ஓகே. அப்போ ஏன் மறந்த அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? why did you forget? Why did you forget? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஏன் கழுவல நம்ம வந்து எதையாவது ஒண்ணு நீ ஏன் கழுவல இதெல்லாம் கழுவல அப்படின்னு கேட்போம்ல. அப்ப ஏன் கழுவல அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? சாதாரணமா நீ ஏன் இதை கழுவல அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேக்குறது? பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேக்குறோம். அதுவும் என்னது? நெகட்டிவ். கழுவவில்லை கழுவல அப்படின்னு நெகட்டிவ்ல கேக்குறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவா கேட்கணும் தானே. why
ஃபர்ஸ்ட் ஏன் அதுக்கு y போட்டாச்சு. அடுத்து என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்னா didn't வரும் தானே, didn't. அடுத்து என்ன சப்ஜெக்ட் you. அடுத்து verb கழுவக்கூடிய செயல் wash. அடுத்து எதையாவது ஒண்ணாதானே நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம், கூட ஈட்டு போட்டா நல்லா இருக்கும். சரியா? அப்போ ஏன் கழுவல அப்படின்னா why didn't you wash it, why didn't you wash it. ஓகே, இது நீங்க பாத்திரத்தை மென்ஷன் பண்ணி நீங்க ஏன் இந்த பாத்திரத்தை எல்லாம் நீங்க கழுவல அப்படின்னு கேட்கும் போது இது எப்படி கேட்கலாம், பாத்திரத்தை மென்ஷன் பண்ணி கேட்கும் போது why didn't you wash the dishes. ஓகே, why didn't you wash the dishes. இது கைகளை ஏன் கழுவல அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், why didn't you wash your hands. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏன் கிளீன் பண்ணல. எதையாவது ஒண்ணு நம்ம கிளீன் பண்ண சொல்லிருப்போம், அப்ப நம்ம கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம், நீ ஏன் இதெல்லாம் கிளீன் பண்ணல அப்படின்னு கேட்போமா. அப்போ ஏன் கிளீன் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், கிளீன் பண்ணல பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நம்ம கேட்கறது, அதுவும் என்னது நெகட்டிவ். அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ஏன் அதுக்கு y போடணும், அதுக்கு அடுத்து didn't வரும் தானே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி முடிச்சு போன விஷயம் இன்னொன்னு நெகட்டிவ்ல இருக்கு, கிளீன் பண்ணல, அப்போ didn't. அடுத்து சப்ஜெக்ட் you. அதுக்கு அடுத்து என்ன வரணும் பாருங்க, verb கிளீன் பண்றது, சுத்தம் செய்யறது, கிளீன். ஓகே, கூட இட்டு போட்டாலும் ஒண்ணும் இல்ல, கூடாட்டியும் ஒண்ணும் இல்ல. சரியா? அப்போ ஏன் இதெல்லாம் கிளீன் பண்ணலன்னு கேட்கும் போது why didn't you clean it, why didn't you clean it. நெக்ஸ்ட் ஏன் சமைக்கல, நம்ம கேட்போம்ல ஏன் சமைக்கல அப்படின்னு, இது எப்படி கேக்குறது பாருங்க, ஏன் சமைக்கவில்லை பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம், இன்னொன்னு என்னது நெகட்டிவ். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல எப்படி கேக்குறது, why போட்டாச்சு, அடுத்து didn't வரும், அடுத்து சப்ஜெக்ட் you, அடுத்து verb என்ன சமைக்கக்கூடிய செயல், சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook. ஓகே, அப்போ ஏன் சமைக்கல அப்படின்னா why didn't you cook, why didn't you cook. அடுத்து ஏன் தயங்குற, நம்ம கேட்போம்ல ஏன் தயங்குற அப்படின்னு, இது எப்படி கேக்குறது பாருங்க, இங்க தயங்கக்கூடிய செயல், ஏன் தயங்குற அப்படின்னா பிரசன்ட், இப்போ நம்ம நடக்கிறது சொல்றது. இது என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் படியும் கேட்கலாம், இல்ல சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியும் நம்ம क्वेश्चन கேட்கலாம். அப்போ இத நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே கேக்குறேன், ஏன் தயங்குற அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், ஏன் why. அடுத்து என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் do போட்டு அடுத்து சப்ஜெக்ட் you போடணும், அதுக்கு அடுத்து என்னது தயங்கக்கூடிய செயல், தயங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது hesitate. ஓகே, அப்போ why do you hesitate அப்படின்னா ஏன் தயங்குற, why do you hesitate. இது ஏன் தயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பிரசன்ட் கண்டினியூஸ்ல கேட்கணும் அப்படின்னா why are you hesitating, why are you hesitating. ஓகே, அடுத்து hesitating ing வரும். சரியா? லாஸ்ட் இயர் ரிமூவ் பண்ணிட்டு கூட ing போடணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏன் சந்தேகப்படுற, நமக்கே போல ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு, இது எப்படி கேட்கலாம், சந்தேகப்படக்கூடிய செயல் நடக்கு. அப்ப என்ன இது பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட்லயும் கேட்கலாம், இல்ல கண்டினியூஸ் ஃபார்ம்லயும் கேட்கலாம், பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் கேட்கலாம். சரியா? நான் இது சிம்பிள் பிரசன்ட்லயும் எழுதுறேன். அப்ப ஏன் சந்தேகப்படுற அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி கேக்குறது, y போட்டாச்சு, அடுத்து do, அடுத்து சப்ஜெக்ட் you, அதுக்கு அடுத்து சந்தேகப்படக்கூடிய செயல் நடக்கு doubt. அப்போ why do you doubt அப்படின்னா ஏன் சந்தேகப்படுற, why do you doubt. இது கண்டினியூஸ் ஃபார்ம்ல கேட்கணும்னா why are you doubting. ஓகே, why are you doubting. அடுத்து ஏன் எட்டி பார்த்த, நம்ம கேட்போம்ல ஏன் எட்டி பார்த்த அப்படின்னு, இது எப்படி கேக்குறது, ஏன் எட்டி பார்த்த பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம். ஓகே, அதுவும் என்னது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்ப எப்படி கேக்குறது why, அடுத்து did வரும் தானே, சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி கேக்குறோம், அதுவும் பாசிட்டிவா கேக்குறோம் did, அடுத்து சப்ஜெக்ட் you, அடுத்து எட்டி பார்க்கக்கூடிய செயல், எட்டி பார்க்கிறதுக்கு p. why did you pee, why did you pee. ஓகே, அடுத்து பாருங்க ஏன் எழுப்பல, நம்ம கேட்போம்ல ஏன் எழுப்பல
எழுப்பல அப்படின்னு. நீ ஏன் என்ன எழுப்பல அப்படின்னு கேக்குறது. ஓகே, ஏன் என்ன எழுப்பல இது எப்படி கேக்குறது பாருங்க. எழுப்பவில்லை பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம். அடுத்து என்னது நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் why ஏன் அதுக்கு why போட்டாச்சு. அடுத்து didn't வரும் தானே. didn't அடுத்து சப்ஜெக்ட் you. அதுக்கு அடுத்து என்னது verb. எழுப்பவில்லை எழுப்பக்கூடிய செயல். எழுப்புறதுக்கு wake up. அதுக்கு wake up. wake upக்கு முன்ன இடையில என்ன வரும்னா ஏன் என்ன நீ எழுப்பல அப்படின்னு கேக்குறது. அப்போ wake me up. ஓகே, wake me up. ஏன் என்ன எழுப்பல அப்படின்னு கேட்கணும்னா why didn't you wake me up? why didn't you wake me up? ஓகே, இல்லனா get up னு கூட சொல்லலாம். ஓகே, get me up இந்த மாதிரில நம்ம சொல்லிக்கலாம். சரி, அப்போ ஏன் எழுப்பல அப்படின்னு क्वेश्चन கேட்கணும்னா எப்படி கேட்கலாம். why didn't you wake me up? why didn't you wake me up? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். சரியா, ஏன் வாங்குன ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கி இருப்போம். அப்ப நம்ம கேட்போம்ல ஏன் வாங்குன அப்படின்னு. இது எப்படி கேக்குறது, இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, ஏன் வாங்கல நம்ம நெகட்டிவ்ல கேக்குறோம். ஏன் அத வாங்கல அப்படின்னு. இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்